அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் BP 180 திரைப்படத்தில் ஒரு 3 அழகான கெஸ்ட் கூட இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிறப்பு. 3 பேரும் சொந்தத்தில் ரொம்ப சந்தோஷம். முதல்ல ட்ரெய்லர் பார்த்தேன், பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். எங்கேருந்து இந்த படம் ஆரம்பிச்சு? BP 180 ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் BP 180. சிறப்பு, பயங்கரம். டைட்டில் பார்க்கும்போதே பிபின்ற ஒரு டைட்டில் வந்துச்சிருக்கீங்க. இது என்ன காரணம் பிபின்ற வைக்கிறது? இல்லை, BP 180 அப்படின்னா இப்போது எல்லா பிபின்னா என்னென்னா 80 to 120 மெஷர்மெண்ட். ஓகே, 120 இருந்தாவே ஒரு ஹைப்பர் டென்ஷன் தான். BP 180 வரைக்கும் ஒருத்தருக்கு அப்படிங்கும்போது அவங்க ஹைப்பர் டென்ஷன் கிரைசிஸில் ரொம்ப டு த எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். ஓகே. மெயினாக ஹியூமன் பிரெயினே சரியாக ஒர்க் ஆகாது. இப்போ BP 180 உங்களை டைரெக்டாக அந்த மாதிரி பர்சனை நீங்கள் பார்க்கணுன்னா டெய்லி தந்தி பேப்பரில் பார்க்கலாம். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை மட்டம் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, கருணையே இல்லாமல், ஹியூமனிட்டியே இல்லாமல். அந்த மாதிரி கேஸ் தான் BP 180. அதில் இந்த ஸ்கிரிப்டில் அந்த BP 180 எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் இந்த படம். சிறப்பு, பயங்கரம். ஆனால் தொடர்ந்து உங்களோட படங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்த படங்கள் அருள்தாசனை தான் வந்துட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்ல உங்களோட பயணத்துக்கு. இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? இந்த படம் வந்து ஜேபி சார் தான் எனக்கு கூப்பிட்டாரு. சார் சொல்கிற மாதிரி இது வந்து எப்படின்னா நிறைய ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் வந்து கம்மியாக தான் வரும் இண்டஸ்ட்ரி. எல்லாமே ஹீரோ படம் தான் வரும். ஆனால் இந்த படம் வந்து எப்படின்னா அதில் ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு கண்டென்ட். அவங்க ஒரு டாக்டர் கேரக்டர். ஸோ அவங்க இந்த சமுதாயத்துக்கு எப்படி பயன்படுறாங்க, நாங்கள் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இது. நாங்கள் வழக்கமாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டரு. ஏன்னா இந்த படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, குஜராத் பேஸ்ட். ஓகே. ஸோ அவங்கள வந்து டைரக்டர் போய் ஒரு கதை சொல்லி அசத்தி கூட்டியாந்துருக்காருன்னா இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி கதையாக இருக்க மட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் உள்ள ஃபிலிமு. இந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்திருக்க வேண்டியது சேட்டர் பாவம், நம்ம டேனியல் பாலாஜி இந்த படத்தில் ஹீரோ. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை வந்து ஸ்க்ரீனில் ஹோல்ட் பண்ணி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவார். அப்படியாப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்ம மிஸ் பண்ணி இங்கே உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட் அவருக்கு என்னுடைய அஞ்சலிகள். இந்த படம் கண்டிப்பாக அவர் மறைஞ்சாலும் இந்த படம் அவர் கண்டிப்பாக அவர் பேரை என்றைக்கு நிலைநிறுத்தி வைக்கும் அப்படியான ஒரு படம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு கேரக்டராக. நல்ல ஒரு கேரக்டர், டேனியல் பாலாஜி நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு. ஓகே. அப்புறம் வந்து பாக்கியராஜ் சார், பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அற்புதமான கேரக்டர். எங்களுக்கெல்லாம் மேலே அப்படி ஒரு கேரக்டர். அவர் வழக்கமாக பாக்கியராஜ் சார்னால் ஒரு காமெடி பேஸ்டு உள்ள ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க. ஒரு லைட்ரு, ஒரு அப்பாவா அந்த மாதிரி லைட்ரு கேரக்டர் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கெல்லாம் மேலேனா அவர் எவ்வளோ பெட்டானா வந்திருப்பார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வடிவம் வச்சுருக்கா. பாக்கியராஜ் சார் வச்சது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா நாங்கள் எதுனாலும் அவர்கிட்ட தான் கேட்போம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர் அவர் கேரக்டர் கூட. மெயினாக வந்து இவங்க தானியா ரவிச்சந்திரன் நல்ல ஒரு பர்ஃபார்மரு. இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஹீரோயின். ஏன்னா ஒரு டாக்டர் கேரக்டர்னால் அதை ஹோல்ட் பண்ணணும்ல ஸ்க்ரீனில். ஸோ அந்த மாதிரி இந்த த்ரோட் ஃபிலிமை அழகாக ஹேண்டில் பண்ணி அவங்கள அழகாக நல்லா வேலை வாங்கி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நல்ல ஒரு பேர் வர மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. எப்படின்னா கொஞ்சம் பரபரப்பான ஆள், ரொம்ப பரபரப்பான ஆள். ஏன்னா வந்து ரெஸ்டே இருக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம், டெக்னீஷியனும் சரி அந்த மாதிரி. ஏன்னா டே நைட்டு இந்த படத்தை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுத்து முடித்த படம். அந்த படம் எத்தனை நாள் சார் அது? 38 days. 39 days. 38 days. அப்போ பார்த்துங்க, அதில் நிறைய நைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், நிறையா சீன்ஸ் இருக்கும், பரபரப்பான சீன்ஸு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஃபிலிம் மேக்கர் ப்ளஸ் வந்து ஒரு டெடிக்கேட்டட் குவாலிட்டியான ஃபிலிம் மேக்கர். கண்டிப்பாக அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கராக.
வாழ்த்துக்கள் சார். Thank அது you, மாதிரி sir. இவங்க உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நயனா. நயனா. இவங்க வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. ஆமாம், ரொம்ப அற்புதமான கேரக்டர். ரொம்ப ஊருக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மாக ஸ்கோர் பண்ண ஒரு கேரக்டர். இதெல்லாம் மீறி இந்த படத்துக்கு வந்து பெருசாக, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு, இந்த மாதிரி ஒரு செக்டருக்கு வந்து மியூசிக் ரொம்ப பலமாக இருக்கணும். ஜிப்ரன் சார் மியூசிக் பின்னிருக்காரு ரொம்ப. ஏன்னா நீங்கள் பார்த்து ட்ரெயிலெலாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெயிலர்லேயே ஒரு சாம்பிள் மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமாக, ஏன்னா ஒரு நிறைய படங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் மூலியமாக தூக்கியிருப்பார் படத்தை. ஸோ இந்த படமும் அதே மாதிரி அவருக்கு வந்து அவர் எங்களுக்கு ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். சிறப்பு, பயங்கரம்னா. பொதுவாக உங்களோட படங்கள் நிறைய படங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், பயங்கரமாக ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணுறீங்க. மற்ற படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் என்ன வித்தியாசமாக இருக்குது? இல்லை, பொதுவாக நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டரான பிறகு நிறையா வில்லன் கேரக்டர் மாதிரி, இல்லை வில்லன் சப்போர்ட்டாக அந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். ப்ளஸ் நார்மலாக ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படம் எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஹீரோயிஷிப் பண்ண படம் கிடையாது. எல்லாரும் கேரக்டர்ஸ் தான். டேனியல் பாலாஜின்றது ஹீரோவாக இருந்தாலுமே, ஸோ அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அவர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டரு, ஷார்ட் டெம்பரான ஒரு கேரக்டர். ஸோ அவருக்கு நான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு சப்போர்ட்டிங் ஒரு தாதா கேரக்டர் தான் எனக்கு இதில். ரொம்ப நல்லா பண்ணோம். ஒரு எம்எல்ஏ கேரக்டர். நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம எழுதும் போதே ஒரு நடிகர் வச்சு படம் எழுத ஆரம்பிக்கும் போது நடுவில் அந்த படம் அந்த நடிகரால் பண்ண முடியாத ஒரு சின்ன மன வருத்தம் ஒன்று இருந்துச்சு. டெஃபினட்டாக அப்படி இல்லை. நான் அந்த நடிகரை வச்சு நான் எழுதவே இல்லை. அவர்கிட்ட போயிட்டு என்ன ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டாங்க. அந்த ஸ்கிரிப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் தானே அர்னால்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே. ஸோ அர்னால்டு சொல்லுவோம், சரி ஓகே இவர் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கான சில தொகுப்புகள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் இந்த பணம் கொடுத்துடலாம் எவ்வளோ கேட்டாலும், ஆனால் நான் தான் மியூசிக் போடுவேன் அப்படின்னும் போது அவர் தான் வந்து கேமராவை வைப்பார். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அதாவது நம்ம படத்தில் என்றைக்குமே அது நடக்காது. ஓகே, சிறப்பு, பயங்கரம். ஆனால் உங்களை நிறைய படங்கள் உங்களோட கேரக்டர் பார்த்து நிறைய ரசிச்சிருக்கிறோம். எல்லாராலையும் இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய ஒரே கேரக்டர்னா மகாராஜாவில் நீங்கள் பண்ண அந்த போலீஸ் கேரக்டராக இருக்கட்டும். எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் மகாராஜாவில் இருக்குதானே? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த படங்களாக இருக்கட்டும், செட்டில் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும். எங்களுக்கெல்லாம் தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் மகாராஜா பற்றி ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாத விஷயம் அப்படி எடுக்கவே இல்லை இதில். ஏன்னா வந்து எடுத்த எல்லாமே அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ அது மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே. ஆனால் அதுலேருந்து ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒன்று கிடச்சிருக்கும். ஆஃப்டர் மகாராஜா உங்களோட அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு மகாராஜாக்கு அப்புறம்? இல்லை, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட படங்கள் நிறையா இது பண்ணியிருக்கேன். போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன், இன்ஸ்பெக்டர் கேரக்டர், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். மகாராஜா வந்து அதில் ஒரு மைல்கல் மாதிரி. ஏன்னா அது வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் ஆரம்பித்து, ஆனால் பார்த்தா ஒரு பாசிட்டிவாக முடியும். பட் அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு பிகினிங் என்ட்ருந்து ஆரம்பித்ததுனால, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ½ அன் ஹவர் கலகலன்னு போகும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 லைட்டர் ஹேண்டாக ஒரு ஹியூமராக ட்ரீட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் நல்லா ரொம்ப செம்ம ரீச் ஆச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் தான் ரீச் கொடுக்கும் வேர்ல்டு ஃபுல்லாகவே. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய லாங்குவேஜில் அப்புறம் பெரிய ஹிட் அடிச்சிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைனா வரைக்கும் போச்சு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே நல்லா ரீச் அது. ஓகே, சிறப்புண்ணே. இப்போ பொதுவாக நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஒரு படங்களில் நல்ல படங்களில் ஒரு லீட் கேரக்டராகவோ அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு வந்து தவற விட்ட மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? நான் தவற விட்டுருக்கேன். தவற விட்டலன்னா நான் அது அவங்களாவே வேறு ஒரு ஆப்ஷன். ஏன்னா பட்ஜெட் வைஸ் ஒரு லீட் பேசுனாங்க, அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் அவங்களுக்கு பிஸ்னஸாக எப்படி பண்ண முடியும்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அப்புறம் திரும்ப அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ப்ரொடியூசரே ஹீரோ ஆனாங்க. ஸோ அது சேஃப். நானே சொன்னேன், இல்லை அது உங்களுக்கு சேஃபு. நம்ம என்ன வேணும் அவங்க வந்து என்கிட்ட கேட்காம போகல. ஆனால் இது மாதிரி இப்படி ஆப்ஷன் வருதுண்ணே, ஒரு ப்ரொடியூசரே அவர் பையனை ஹீரோவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்போ நான் எனக்கு பண்ண கரெக்ட் பெஸ்ட் சாய்ஸு. நம்ம ஒரு ப்ரொடியூசரை பேசி அது கொஞ்சம் இது, ஸோ நீங்கள் பண்ண சொல்லி அதை பண்ணி ரிசர்ச் பண்ணோம். ஓகே, நார்மலாக போச்சு அந்த படம். நல்ல ஸ்கிரிப்ட்டு கூட. ஸோ அந்த மாதிரி இப்போயும் பேசி தான் இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணுவோம், படம் பண்ணுவோம். சிறப்புண்ணே, வெயிட்டிங் தான் இருக்குதா?
பயங்கரம். ஏன்னா சொல்லுங்கள், இப்போ ஒரு தமிழ் படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதோட ஒர்க் அவுட் நிறைய விஷயம் இருக்கும். ஒரு ஆன் ஸ்க்ரீன்ஸ் பர்சனாக இருக்கும்போது இந்த படத்தில் உங்களோட ப்ரிப்பரேஷன் என்னவா இருந்துச்சு படத்துக்கு முன்னாடி? ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ட்ரீம் இருந்தது. சார் வந்து இந்த படம் மூலியமாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஸோ பேசிக்லி நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ எனக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தது ஆல்ரெடி. ப்ரிப்ரேஷன்னு சொல்லணுன்னா நாட் லாட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஒரு கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுவும் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க செட்லேயே. ஸோ இல்லை நான் சொல்லிடுறேன். அவங்க கிட்ட நான் நிறைய டைம் வந்து அப்போ தான் டைலாக் கொடுப்பேன். கொடுத்துட்டு சரிமா ஒரு 20 மினிட்ஸில் ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி 2-3 டைம் ஆக்சுவலாக ஷார்ட்டில் இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் வாக் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்துட்டு சார் ரெடி சார் பண்ணுவேன். எனக்கே அவங்க ஷாக் கொடுத்துருக்கேன். தட் இஸ் ட்ரூ. ஓகே, சிறப்புண்ணே. இப்போ சமீபத்தில் தமிழ் சினிமா எடுத்து போகும்போது வாரத்துக்கு 5 படம் 6 படம் 7 படம்ன்ற ரிலீஸ் கேட்டகரியில் போயிட்டுருக்கு. அதில் நம்மளும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுன்றும் போது அதை எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு நடிகரை நீங்கள் சொல்லுங்கண்ணே, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்? சில நேரங்களில் அது போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். மனநிலை எப்படி இருக்குங்க உங்களுக்கு? படம் எடுக்கிறதையோ இல்லை ரிலீஸ் பண்ணுறதோ யாரும் தடுக்கவே முடியாது. ஏன்னா படம் எடுக்கிறதுக்கு பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் ஒரு கதையை பண்ணி யாராவது ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி படமாக்கி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதில் பட்ஜெட் படங்களும் வருது, பெரிய படங்களும் வருது. ஸோ இதில் தேட்டர் கொஞ்சம் பாகுபாடு இருக்குது. பாகுபாடு மீன்ஸ் எப்படின்னா வந்து சின்ன படங்களுக்கு ஒரு தேட்டர் கிடைக்கிறது. அது இப்போ பிஸ்னஸ் தானே, வியாபார ரீதியாக இப்போ சின்ன படங்களுக்கு தேட்டர் கம்மியாக கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் ஒரு ஷோ கிடைக்கும். 11 o'clock ஷோ கொடுப்பாங்க, 6 மணி ஷோ, ஈவினிங் ஷோ கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில படம் நல்ல படங்களோடு என்ன ஆகும்னா தேட்டரிக்கலாக நம்ம பண்ணுறப்போ அப்படியே பார்த்தா அது பெருசாக ரீச் ஆகாமல் பப்ளிக் பார்க்காம அப்படியே போயிடும். 1 வீக் ஓடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் நல்ல படம் பார்க்கலான்னு போகிறப்ப தேட்டர் படம் இருக்காது. இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஓகே, சில படங்கள் நம்ம தேட்டரில் பார்த்துருக்கவே மாட்டோம், ஓடிடி பார்த்து பெரிய ஹிட் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி படங்களுக்கு வந்து அது வந்து எப்படின்னா ஒரு அந்த படத்தை டைரக்டருக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும். புரியுது. அந்த மாதிரி அடுத்த வர இயக்குநர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கும். நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக பார்க்க. ஏன்னா சில படங்கள் தேட்டரில் வந்து நமக்கு ரிச் ஆகிருக்காது. சென்னை விட்டுருக்கு, சென்னை அதே மாதிரி மதுரை, கோயம்புத்தூர் அப்படி விட்டுருக்கு, கீழே போயிருக்காது. அந்த ரிலீஸ் ஆனால் சாச்சாலே தெரியாது. ஆனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்துருப்பாங்க. ஆனால் சூப்பர் படம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. அந்த மாதிரி நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கே தெரியும். நிறையா படங்கள் உதாரணம் சொல்ல, இந்த புகும் படம் மிக துர்மையான படம், நல்ல அருமையான படம், மைக்கேல் இயக்குனது. அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கெலாம் கொஞ்சம் விமல் கருணாஸ் நடிச்சிருந்தாங்க. அதை நான் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து ஓடிடி பெரிய ஹிட் படம், எல்லோரும் பார்த்துட்டாங்க. பார்த்துப்போ ரிவ்யூஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சின்ன படங்கள் பெரிய படங்கள் வந்துட்டு தான் இருக்கும். வாரத்தில் 5 படம் இல்லை 10 படம் ரிலீஸ் ஆகும். அது வந்து நம்ம யாராலும் தடுக்கவே முடியாது. நல்ல படங்கள் சில படங்கள் பட்டு கிளிக் ஆச்சுன்னா தூக்கிடும் டமான்னு. சிறப்பு, பயங்கரம். படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் ஒரு காரணத்துக்காக தேட்டரில் வந்து பார்க்கணும்னா என்ன காரணம் சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு காரணம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? என்ன ஒரு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரீல் இது, செகண்ட் ரீலு, அடுத்த சீன் இது வரும், அடுத்தது காமெடி வரும். இந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணி வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் சார். அவ்வளோ பயங்கரம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் என்ன காரணத்துக்காக? அது எனக்கு எப்படி சொல்கிறது, என்ன காரணம், இது வந்து ஒரு 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 ஹீரோயின் பேஸ்டு கதை. ஸோ இந்த படத்தின் மூலிமா ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஒன்று டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு சோசியல் மெசேஜ். அது படம் பார்த்தா தெரியும், ரொம்ப பெயின்ஃபுல்லான மெசேஜ் அது. ஸோ அது படம் வந்தப்போ தான் தெரியும். ஸோ அந்த ஒரு காரணம், படம் பார்த்துட்டு ரசிகர்களுக்கு வெளியே சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகும். கண்டிப்பாக. சரி, நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மெசேஜ் கன்வே ஆகும் சொசைட்டிக்கு. ஸோ ட்ரெய்லரே பார்த்தீங்க ஆல்ரெடி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிறப்பு, பயங்கரம். படம் வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணே. இன்னும் நான் ஒரு முக்கியமான தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் பிரதீக்கும் அட்டுல் எம்பூசாமி, ரேட்டிங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம், அட்டுல் இந்தியா மூவிஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன் அவங்க மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க.
நீ எந்த ஆண்டகனிஸ்ட் வச்சு பண்ணுறது பண்ண, வி ஆர் பிலீவிங் யுவர் ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லி. வேறு யாராக இருந்தாலும் அந்த இடத்துல பயந்துட்டு பா இந்த ஆண்டகனிஸ்ட் இல்லைனா எப்படிப்பா அப்படி சொல்லி. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பான படம் வெற்றி பெறதுக்கு என்னோட சார்பாக ஆதன் சினிமா வாழ்த்துக்கலாம். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், அதுக்கும் என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.